புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். ராமேஸ்வரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவிய காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் இளைஞர் ஒருவர் அவங்க ஸ்கூல் போய்கிட்டு இருக்க நேரத்தில் வழிமறிச்சு கத்தியால் குத்தி கொலை செய்த தமிழ்நாட்டையே அதிர வச்ச கொடூர சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டை பகுதியில் மீன்பிடி தொழில் செய்து வருபவரான மாரியப்பன் என்பவரின் மூத்த மகளான ஷாலினி வீட்டின் அருகே இருக்கும் ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் எப்போதும் போல கடந்த புதன்கிழமையான 19ஆம் தேதி வழக்கமான உற்சாகத்துடன் பல்வேறு கனவுகளுடன் தன்னுடைய தோழிகளுடன் பள்ளிக்கு கிளம்பிய மாணவி ஷாலினிக்கு இதுதான் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மணி நேரங்கள் என்று தெரிந்திருக்கவில்லை என்பதுதான் வேதனை. ஆம், புதன்கிழமை காலை வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கும் பள்ளிக்கு தன் தோழிகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்த ஷாலினியை அதே பகுதியை சேர்ந்த மீன்பிடி தொழில் செய்து வரும் முனியராஜ் திடீரென வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஷாலினி உடனடியாக அந்த இடத்தை விட்டு விலகி சென்றுள்ளார். ஆனால் அடுத்த நொடியே வெறிப்பிடித்த மிருகமாய் மாறிய முனியராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சற்றும் ஈவு இரக்கமே இல்லாமல் மாணவி ஷாலினியின் பின்னால் கழுத்தில் குத்தியிருக்கிறார். இந்த கொடூர தாக்குதலில் நிலை குலைந்து போன ஷாலினி அலறி துடித்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் ஓடி வருவதற்குள்ளாகவே முனியராஜ் மீண்டும் ஷாலினியை ஈவு இரக்கமே இல்லாமல் மீண்டும் குத்தி இருக்கிறார். அதில் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அக்கம் பக்கத்தார் ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வர தாமதமாகும் என்றதால் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாணவி ஷாலினியை மீட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் கூட செல்லும் வழியிலேயே ஷாலினி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலைய போலீசார் ஷாலினியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய முனியராஜை தேடி வந்தனர். இதற்கிடையே மாணவி ஷாலினி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கொதித்து போன பொதுமக்களும் உறவினர்களும் உடனடியாக கொலையாளி முனியராஜை கைது செய்து தங்களிடம் ஒப்படைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் பேசிய ராமநாதபுரம் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி கைதான கொலையாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். ஆனாலும் மாணவி ஷாலினியின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்குள் இரவு முழுவதும் முற்றுகையிட்டு அமர்ந்திருந்தனர். காதலை தவிர்த்த 12ஆம் வகுப்பு மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவத்தால் ராமேஸ்வரத்தில் ஏற்பட்ட பரபரப்புக்கு மத்தியில் மாணவி ஷாலினியை கொடூரமாக கொலை செய்த முனியராஜ் கொலை செய்த கையுடன் கடற்கரையில் அமர்ந்திருந்தார். போலீசார் அவனை சுற்றி வளைத்து பிடித்து காவலத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய +2 மாணவி ஷாலினியோட கொடூர கொலை சம்பவத்தில் கொலையாளி முனியராஜ் போலீசிடம் சிக்கியது எப்படி, ஏற்கனவே கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேணும்னு உறவினர்கள் ஒருபுறம் முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய நிலையில போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன, விசாரணையில கொலையாளி கூறியது என்ன என்பதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஷாலினியின் பிரேத பரிசோதனை முடிந்தும் கூட கைதான கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்கும் வரை உடலை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சிவகாமி நகர் நவீன தகன மேடையில் வைத்து சடங்குகள் செய்து தகனம் செய்தனர். என் பிள்ளைகளை எந்த தப்பு இல்ல, அது நல்லபடியா தான் இருந்துச்சு.
அது இப்ப உசுரை கொடுத்துட்டு அழுது கிடக்கு. அவன் நல்லா படிக்கிறவன், அவன் படிச்சு பாக்கு பெரிய ஆளாக்கன்னு ஒரு ஆசையில படிக்க வச்சேன். அதுக்குள்ள இப்படி என்னை கொண்டுட்டான். விடாதீங்க, அவனை கொல்லுங்க, அவனை கொண்டா மட்டும்தான் அவசரம் சாந்தி அடையே. இதற்கிடையில் கைதான முனியராஜிடம் ராமேஸ்வரம் துறைமுகம் போலீஸ் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பிருந்தே முனியராஜ் ஷாலினியிடம் தன்னை காதலிக்கும்படி வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஷாலினி முனியராஜின் காதலுக்கு எதிர்ப்பு ஏதும் தெரிவிக்காததால் அதனை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட முனியராஜ் ஷாலினியையே சுற்றி வந்திருக்கிறார். நாளடைவில் முனியராஜின் நடவடிக்கைகளால் அதிர்ச்சியடைந்த ஷாலினியின் தாய் தந்தை முனியராஜிடமும் அவனது வீட்டிலும் சென்று எச்சரித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் முனியராஜ் தனக்கு கிடைக்காத பெண் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற குரூர எண்ணத்தில் ஷாலினியை கொன்றே தீர வேண்டும் என்ற நோக்கில் கையில் கத்தியுடன் சுற்றி திரிந்து வந்திருக்கிறார். அப்படி கொரூர எண்ணத்துடன் சுற்றி திரிந்து கொண்டிருந்த முனியராஜின் எண்ணத்தை ஈடேறும் விதமாகத்தான் சம்பவத்தன்று பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த ஷாலினியை வழிமறித்து இந்த கொடூர செயலை செய்து முடித்திருக்கிறான் முனியராஜ் என்பது புலனானது. இதைத் தொடர்ந்து கொலையாளி முனியராஜுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ராமேஸ்வரம் கோர்ட்டில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி கைதான முனியராஜை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அவரை அழைத்துச் சென்ற போலீசார் ராமநாதபுரம் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் இந்த கொடூர சம்பவத்திற்கு தங்களது கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள்ல சமூக வலைதள தொடர்புகள் மிக முக்கிய காரணமாக இருந்து வரதுன்றது மறுக்க முடியாத உண்மை. அதே போல பிள்ளைகள் இது போன்ற சூழல்கள்ல இருந்தா பெற்றோர் ஒருபோதும் அவங்களை தனிமையில விடக்கூடாது என்பதோட சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியமானது. அதே போல அரசும் சட்டமும் இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் விதமா கடுமையான நடவடிக்கையும் தண்டனையும் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கு. மேலும் பல பரபரப்பான குற்ற சம்பவங்கள் பத்தி நாளைய கோபியம் நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.